இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் இப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுகவினுடைய வைத்திலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியில இப்ப இருக்கிறாரு. அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை நாங்க இழக்க விரும்பல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2026 தேர்தலை சந்திப்போம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து இல்ல இல்ல எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. அங்க என்ன சார் தொடர்ச்சியா சேர போறோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பூச்சாண்டி வராங்கிற மாதிரி கதை தான் நடக்குது. உண்மையில என்னதான் சார் போயிட்டு இருக்கு? இல்ல, அதாவது அண்ணாமலை இடத்த காலி பண்ணிட்டு லண்டன் போன பிறகு இங்க அந்த பாஜக பொறுப்புக்குழு போட்ட பிறகு ரெண்டு தரப்புலையும் அதிமுக பாஜக ரெண்டு தரப்புலையும் சேர்ந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஏன்னா அது பியூர்லி அரித்மேட்டிக் தான் காரணம். அரித்மேட்டிக், அதாவது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக அணி வாங்கின ஓட்டும் அதிமுக அணி வாங்கின ஓட்டும் ரெண்டுத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் திமுக அணியை விட அதிகமான ஓட்டுகள் அவங்க பெற்றிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 4 இடங்கள்ல ரொம்ப நெருக்கமான ஒரு போட்டி அங்க நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம சேர்ந்து இருந்தா நமக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 21 எலெக்ஷன்ல பாஜகவோட தான் அவங்க இருந்தாங்க. அதனாலதான் 75 இடங்களை பெற்றாங்க. அந்த எலெக்ஷன்ல அமித்ஷா சொன்னாரு தினகரனோட தேர்ந்தெடுக்க தேரணும்னு சொன்னாரு. எடப்பாடி முடியாதுன்னாரு. தினகரனோட சேர்ந்து தான் மேலும் ஒரு 15 இடங்களை அவங்க பெற்றிருப்பாங்க, 90 இடங்களை பெற்றிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த எலெக்ஷன்ல 21 எலெக்ஷன்ல பாஜகவோட இருந்தீங்க, 24 எலெக்ஷன்ல பாஜகவோட இல்ல. அப்போ அங்க இருந்து நீங்க வெற்றி பெற்றீங்க 21ல, 24ல இல்லாத ரெண்டு பேரும் தனித்தனியா போய் ரெண்டு பேரும் ஒரு இடம் கூட பெறல. ஸோ அதனால நம்ம சேர்ந்து இருந்தால் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயம் வாக்கு வாங்கின விஷயங்களை பார்க்கும்பொழுது சில இந்த கூட்டல் பாஜக அணி அதிமுக அணியை வாக்குகளை கூட்டி பார்க்கும்போது திமுக அணியோட அதிகமான வாக்குகள் இருக்கு. ஸோ அரித்மேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற போது ரெண்டு அணிலையும் சேர்ந்தா பெட்டர், மெகா கூட்டணி அமைக்கலாம். பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, இந்த மாதிரி அப்புறம் புதிய இது ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் அப்படிங்கிற வரையும் அமைக்கலாம்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. அது இப்ப அண்ணாமலை சீன்ல இல்லாத போது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் நயினா நாகேந்திரன் சொன்னாரு இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அதிமுகவுடன் சொன்னாரு. அதனாலதான் ராஜா தலைமையில இருக்கிற கமிட்டியில இருக்கிறவங்க அதிமுகவை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்காங்க. திமுக அட்டாக்கை மட்டுமே கையில் எடுக்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டு பேருக்கும் உறவை. அவங்க சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இந்த 3 மாச காலத்துக்குள்ள அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு நிலை சீராகக்கூடிய வாய்ப்பு, அதை தொடர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரெண்டு கட்சியும் ரெண்டு கட்சியில இருக்கிறவங்களும் ட்ரை பண்றாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா வேலுமணிக்கெல்லாம் தொண்டாமுத்தூர்ல மீண்டும் வின் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு, பாஜக தனியா நின்னா கூட்டணி இல்லாட்டி. அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல பல பேருக்கு இருக்கு. திருத்த நயினார் நாகேந்திரனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, கூட்டணி இல்லாட்டி நம்ம வின் பண்ண முடியுமான்ட்டு. அதனால பாஜக கூட்டணி அரித்மேட்டிக் படி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வேணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இருக்கிற நிலை. ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸை பார்த்து நம்ம சேரணுன்றது தான். அவங்க ஓட்டு வாங்கணும்னா வின் பண்ணணும்னா சேரணும். நீங்க தனியா பிரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதிமுக மைனாரிட்டி ஓட்டை கூட நீங்க வாங்க முடியல. அப்படின்லாம் இருக்கும்போது எதுக்கு தனியா போய் நம்ம 65 சீட்டு மறுபடியும் நம்ம 26ல வாங்கணும்? அதுக்கு 15, 20, 30 குறைஞ்சா கூட நம்ம பின்னோக்கி போயிடுவோம். 26ன்றது எடப்பாடிக்கு ஒரு வாட்டர்லூ மாதிரி, நெப்போலியனுக்கு ஒரு வாட்டர்லூ மாதிரி முக்கியமான ஒரு தேர்தல் அது. அதுல ஒரு பின்னடைவை சந்திச்சாரு வச்சுக்கோங்க, அவரோட கட்சியை அதிமுக எதிர்காலமே கேள்விக்குறியாகும். ஏன்னா தொடர்ந்து நீங்க தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கருணாநிதி 13 வருஷம் தொடர்ந்து தோல்வியை பார்க்கலையா, ஜெயலலிதா தோல்வியை பார்க்கலையா? எல்லாம் தோல்வியெல்லாம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் உங்களை விட செல்வாக்கு மிக்க தலைவர்கள். உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் எடப்பாடிக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. நிறைய பேர் கிராமத்துல எடப்பாடி தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி அப்படியா? கருணாநிதி ஜெயலலிதா அப்படியா இருந்தாங்க? அவங்க எல்லாம் ஒரு தேர்தலில் தோத்தாலும் அடுத்த தேர்தலில் வெற்றியை காமிச்சாங்க சார். நீங்க 19 தோல்வின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்டா ஜெயலலிதா காலத்துல அவங்க 67 சீட் தான் வாங்கினாங்க, 70 சீட் வாங்கினாங்க. ஓகே, பாஜகவோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து தானே வாங்கினீங்க நீங்க. அப்ப ஏன் நீங்க பார்லிமெண்ட்ல ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியல? உங்க தனிப்பட்ட செல்வாக்கு என்னாச்சு? அதனால நீங்க பெரிய தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ள ஆள் கிடையாது. ஜெயலலிதா ஒரு எலெக்ஷன் தோத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வின் பண்ணுவாங்க. கருணாநிதி ஒரு எலெக்ஷன் தோத்தாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாரு. 77ல தோத்தாரு, 80ல பார்லிமெண்ட்ல வின் பண்ணாரு, 86ல உள்ளாட்சிகள்ல அதிக இடங்கள்ல வாங்கினார் எம்ஜிஆர் இருக்கும் போது, 89ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரு. ஏதோ ஒரு வெற்றியை ஒரு 4-5 வருஷம் கேப்ல காமிச்சிட்டே இருக்காருல்ல. நீங்க 6 வருஷம் ஆச்சு, என்ன வெற்றியை காமிச்சிங்க நீங்க? 19ன்னு வச்சுக்கலாம். இப்போ 6 வருஷம் ஆச்சு, என்ன வெற்றியை காமிச்சிங்க நீங்க சொல்லுங்க. அதனால நீங்க 26 உங்களுக்கு வெற்றி முக்கியம். அந்த பிராக்டிக்கல் பாலிடிக்ஸை நீங்க ரெண்டு பேரும் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கான வேலையை ரெண்டு கட்சியிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வர டிசம்பர் மாசம் தெரியும். அப்ப சப்போஸ் எடப்பாடி பிடிவாதம் முடிச்சு இல்ல இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டா கட்சியை வலிமைப்படுத்தினா, அதிமுக வலிமைப்படுத்தினா என் பதவி போயிடும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாருன்னா அவரை நீக்கிட்டு நம்ம ஒற்றுமை பெறலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அவரை நீக்கி விட்டுட்டு நம்ம ஒற்றுமைப்படுத்த முடியுமான்னு ஒரு எண்ணம்
அதிமுக இருக்கிற 6 முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். கட்சி மீண்டும் ஒரு பிளவு வரும். ஏற்கனவே பல பேர் 2, 3 பிளவா இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தா பழனிசாமி தனியா ஒரு குரூப்பா இருப்பாரு. வேண்டாம், தேவையில்லைன்னு அவர் மனம் மாறுமான்னு யோசிச்சுட்டு பேசாம இருக்காங்க. இல்லாட்டி இப்படியாவது ஒரு கூட்டணி வரும். ஓபிஎஸ் தினகரனும் இருப்பாங்க பாஜக கூட்டணியில. நேரடியா அதிமுகல சேர மாட்டாங்க. வெளியில அவங்களும் கூட்டணிக்குள்ள இருப்பாங்க. அதிமுகல சேராமையே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாஜக ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா. முதல்ல சார் அதிமுக ஆனா வலிமைப்படுத்த முடியுமான்னு ஒரு முயற்சி நடக்குது. அது இல்லாட்டி பரவாயில்ல, அப்படி முடியலையா, ரொம்ப அடம் பிடிக்கிறார் எடப்பாடி. சரி, ரைட், ஓகே. அவங்க 2 பேரும் கூட்டணியில இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்களோ ஒர்க் பண்ணலையோ உங்க இஷ்டம். ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சந்திக்கலான்ற மாதிரியான மெகா கூட்டணி அமைக்கலான்ற அந்த நோக்கத்துல தான் பாஜகவும் இருக்காங்க. அதிமுகலையும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்காங்க. அதனால நிலைமை மாறும்னு நினைக்கிறேன் actually. சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவங்க எல்லாம் வந்து வட மாவட்டங்கள்ல பாஜகவால மைனஸ் ஓட்டு தான் வருது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த செயற்குழுக்கு பிறகு நிறைய அதிகாரங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டதாகவும் பேசப்படுது. உண்மையிலே அங்க என்னதான் சார் நிலவரம்? சார், முதல்ல வந்து வட மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள் மட்டும் கட்சி வெற்றி பெற்றதா? போன வாட்டி எவ்வளவு வெற்றி பெற்றீங்க? வட மாவட்டங்கள் மட்டும்தான் கட்சியா? உங்க செல்வாக்குள்ள கொங்கு மண்டலத்துல நீங்க தோத்தீங்கல்ல பார்லிமெண்ட்ல, ஒரு இடம் கூட வாங்கல. சவுத்துல 1 கோடி ஓட்டு இருக்கு சவுத்துல. நீங்க வாங்கினது 13 லட்சம் ஓட்டு. உங்களுக்கு ஏன் யாரும் ஓட்டு போடல அதிமுகவுக்கு? டெல்டால உங்களுக்கு என்ன ஓட்டு கிடைச்சது? வெறும் வட மாவட்டம் மட்டும்தான் கட்சியா? அப்ப சிவி சண்முகமும் முனுசாமியும் தனியா கட்சி நடத்த வேண்டியதான் அதிமுக. அப்புறம் கொங்கு மண்டலத்துல அவர் தனியா நடத்த வேண்டியதான், பழனிசாமி தனியா. கட்சின்றது தமிழ்நாடு முழுக்க பரவலா ஓட்டு வாங்கணும் சார். பரவலா ஓட்டு வாங்கி ஜெயலலிதா காலம் மாதிரி வரணும்னா ஒன்றுபடணுன்றதான் பாயிண்ட். நீங்க அவங்கள சேர்க்கக்கூடாது இவங்கள சேர்க்கக்கூடாதுன்னீங்கன்னா அவர் உங்க சுயநலம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்பா அவர் வந்தா என் பதவி போயிடும் உன் பதவி போயிடுன்ட்டு. பாயிண்ட் அது இல்லை. எல்லாருமே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, யாரையும் அரசியல்ல வந்து எதுவுமே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கும், எதையுமே உறுதியா சொல்ல முடியாது சார். உங்களை விட பெரிய தலைவர் ஜெயலலிதா 99ல என்ன சொன்னாங்க? என் வாழ்நாளில் இனி பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னாங்க. போய் பாஜகவோட 2004ல சேர்ந்தீங்களா இல்லையா? தோத்தீங்கன்றது வேற விஷயம். 96ல கடுமையான தோல்விக்கு அப்புறம் நீங்க வலிமையான தலைவர் தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? 98ல போய் பாஜகவோட கூட்டணி அமைச்சு பாமகவெல்லாம் சேர்த்து பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு எழுச்சியை காமிச்சிங்கல்ல, ஜெயலலிதா காமிச்சாங்கல்ல. தான் வலிமையற்று இருக்கும்போது வலிமையை உண்டாக்கணும்ட்டு எல்லாரும் தேடி தேடி போய் கூட்டணி போட்டாங்கல்ல. அப்ப ஜெயலலிதா மாதிரியான தலைவர்களே அதை பண்ணும்போது நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? கட்சி தான் உங்க செல்வாக்கு. அது செல்வாக்கு இருந்தா நீங்களும் போயிடுவீங்க. அப்போ வலிமையற்று இருக்கிற கட்சியை வலிமையோடு உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்பதானே தேர்தலில் வெற்றி பெற முடியும். தேர்தல் வெற்றி தானே உங்க கட்சியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இதெல்லாம் எடப்பாடிக்கு புரியாதல்ல, புரியும். அவருக்கு தன்னோட பொதுச் செயலாளர் பதவி போயிட போதே அப்படின்ற கவலை தான். அது போகாதீங்க, நீங்களே இருக்கலாம்னு சொன்னா அவர் சந்தோஷமா யார் வேணா வாங்கன்னு சொல்லிடுவார். அதுதான் அங்க பாயிண்ட். இன்னும் சில சுயநலம் தான் காரணம். அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மெகா கூட்டணி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதற்கு சாதகமா திருமாவளவனும் பேசி வர்றாரு. திருமாவளவனை துணை முதல்வரா அறிவிச்சாங்கன்னா நிச்சயமா அதிமுக அணிக்கு அவர் வருவாரு. இந்த மாற்றம் நடக்கதான் செய்யும் பாருங்க அப்படிலாம் சிலர் பேசுறாங்களே. ஒரு கற்பனையான ஒரு சீன் எடுத்துக்கலாமே. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி திமுக கூட்டணி விட்டு போக மாட்டாங்கன்னு உறுதியா தெரியும். இருந்தாலும் ஒரு கற்பனையா சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் போய் அதிமுகல சேர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவுக்கு போயிட்டாங்கன்னாலே மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு காலி. அங்க பாமகவும் இருக்காது, அங்க பாஜகவும் இருக்காது. விஜய் வந்து இந்த இடத்துல சேர மாட்டார். ஏன்னா இதெல்லாம் அடிப்பட்ட கட்சிகள், ஏற்கனவே அரசியல் இருக்கிற கட்சிகள். ஃப்ரெஷ்ஷா வர விஜய் வந்து இதுல சேர்ந்தாருன்னா அவருடைய பேர் கெட்டு போகும். அவரும் வந்து 10 ஆயிடுவாரு. தனிப்பட்ட ஒரு தனித்துவத்தை காமிக்க முடியாது. சீமான் ஏற்கனவே கூட்டணி எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னவர், அவரும் சேர முடியாது. அப்போ இந்த கூட்டணியில யார் இருப்பா? தேமுதிக, பாமக எல்லாம் சென்ட்ரல்ல பாஜக ஆண்டு இருக்கிறதுனால அவங்க கூட போயிடுவாங்க. அப்போ அவங்க கூட யார் இருப்பாங்க? விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் மட்டும் அது மெகா கூட்டணியா மாறுமா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால வேறு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் மறைஞ்சு போய் நீங்க ஓட்டு வாங்குறீங்க. அது அப்போ நீங்க மெகா கூட்டணி அமைக்க முடியாது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச போய் ஓட்டும் வாங்க முடியாது. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லா தெரியும் சார், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு. அதனால இதெல்லாம் கற்பனையான ஒரு சீனே இப்படி நான் சொல்றேன். அதுதான் நடக்கும் ஆக்சுவலா. அதனால விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு தூரம் வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரியாதவங்க கிடையாது. அவங்களுக்கு சேஃபான இடம் வந்து திமுக அணி தான். அதுல அதிருப்திகள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒற்றை நோக்கத்துல பாஜக ஆட்சியை டெல்லியிலேருந்து நகர்த்தணும், தமிழ்நாட்டுல பாஜக கால் நின்றக்கூடாதுன்ற விஷயத்துல இந்த அணி தெளிவா இருக்கிறதுனால அதை விட்டு அவங்க நகர மாட்டாங்கன்றதான் கருத்து. நகர்ந்தாங்கன்னா அது வந்து சூசைடா முடியும் ஆக்சுவலா. ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம்
தொடர்ந்து அதிமுக பத்தி பாசிட்டிவா நிறைய கருத்துக்கள் பேசி வர்றாரு. 2026ல நிச்சயமா கூட்டணி ஆட்சி வேணும் கேட்போம். யார் நம்மள கூட்டணியில சேர்த்து கூட்டணி ஆட்சி தாரேன்னு சொல்றாங்களோ அவங்களோட அணி சேருவோம்லாம் பேசுறாரு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப அதிமுக பக்கம் வந்தாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வருவாங்க, காங்கிரஸ் எல்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்களே. திருமாவை நம்பிலாம் காங்கிரஸ் போகாது சார். காங்கிரஸ் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள உறவு நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. 22 எம்பிக்களை வச்சிருக்காங்க. டெல்லியில வந்து எந்த நேரத்துலையும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. 22 எம்பிக்கள் முக்கியம். அதனால ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் க்ளோஸாக தான் இருக்காங்க. சென்னையில் எப்போ சைக்கிளில் போகலான்னு தானே கேட்டு இருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வாங்க லஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதனால காங்கிரஸுக்கு தெரியும். ரெண்டாவது, காங்கிரஸ் இருக்கிற இடம் தான் மதச்சார்பற்ற அணின்ற ஒரு பேரை பெருது. அதை விட்டுட்டு திரும்ப போனார்னா அந்த மதச்சார்பற்ற அணின்ற பேரை வந்து அவர் இழந்துருவார் ஆக்சுவலா. அதனால வந்து அதுக்காக கார்த்திக் சிதம்பரம் பேசுறதுலாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவார். தேர்தலுக்கு முன்னாடியும் பலதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து தேர்தல் சமயத்துல வந்து திமுக கூட்டணியோட சேர்ந்து இருந்து வெற்றி பெற்றுட்டு வர்றார். ஏதோ ஒரு எல்லாருக்குமே ஒரு மீடியா கிளார் ஒன்று இருக்கு சார். எல்லாருக்குமே ஏதோ செய்தித்தாள்ல சேனல்ல நம்ம பேர் வரணும், இன்னைக்கு நம்ம பேசுறதை வச்சு ஒரு டாபிக் பேசணும், விவாதம் நடக்கணும் அப்படின்னு செல்லூர் ராஜு முதற்கொண்டு, உதயகுமார் முதற்கொண்டு, கார்த்திக் சிதம்பரம் முதற்கொண்டு, கேபி முனுசாமி முதற்கொண்டு, ஜெயக்குமார் முதற்கொண்டு எல்லாருமே அன்றாடம் சேனலுக்கு தீனி போடுறதுக்கு ஏதாவது ஒன்று பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போது. அதுதான் பாயிண்ட். மற்றபடி கார்த்திக் சிதம்பரம்லாம் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டை மீறி அவர் போக மாட்டார். காங்கிரஸ் ஹைகமாண்ட் திமுகவோட தான் க்ளோஸா இருக்கு. காங்கிரஸும் திமுக அணியை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு காரணம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, நேஷனல் பாலிடிக்ஸும் ஒரு காரணம். இப்ப ஆளுநர் தேநீர் விருந்து, ராஜ்நாத் வருகை, முத்தமிழ் முருகன் மாநாடு, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்குது. இவங்க அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, மற்ற இடங்கள்ல தேடுவாங்க. அதிலும் குறிப்பா காங்கிரஸ் கடந்த காலங்கள்ல 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளும் திமுக அணியில வாங்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 10க்கும் மேற்பட்ட இடங்களை வாங்கியிருக்காங்க. மறுமலர்ச்சி திமுக 10க்கும் மேற்பட்ட இடங்களை வாங்கியிருக்காங்க. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் விசிக, மறுமலர்ச்சி திமுக, கம்யூனிஸ்ட் எல்லாருக்குமே 6 தான் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸும் சொற்பமான சீட்டுகளை தான் வாங்கியிருக்காங்க. சீட்டு எண்ணிக்கை அதிமுக அதிகமா தரக்கூடிய பட்சத்துல இவங்க அந்த பக்கம் போற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார். திமுக அணியில 10 சீட் வாங்கினீங்கன்னா 8 சீட் வின் பண்ணலாம் சார். அதிமுக 20 சீட் கொடுத்தா 19 சீட்டை தோப்பீங்களா? அதுக்கு என்ன சொல்றது? அதிமுக 20 சீட் கொடுக்கலாம், வின் பண்ணது 2 சீட்டு. திமுக 10 சீட் கொடுத்தா 8 சீட்ல வின் பண்ணலாமே. கூட்டணி பலமா இருக்கு, ஆட்சியில இருக்காங்க, பல பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க, பெண்கள் வாக்கு அதிகமா வருது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இங்க வெற்றி பெற மதச்சார்பற்ற அணி மைனாரிட்டி ஓட்டு இங்க தான் விழும், காங்கிரஸ் இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல, கேட்பாங்க. அதை வந்து டாக்கிள் பண்றது ஸ்டாலின் கையில இருக்கு. அவர் 3 எலெக்ஷனா இந்த கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கும் வந்து ஒரு ரீசனபிள் இது கேட்பாங்க, கடைசி உடனே உங்களுக்கு நிறுத்திப்பாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து வின்னபிலிட்டி இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற சீட்டு வந்து வெற்றி உறுதி. நீங்க எம்எல்ஏ ஆறீங்கன்ற அளவுல கொடுக்குற சீட்டு. அதிமுக நீங்க வாங்குற சீட்டு உறுதிப்படாத ஒரு சீட்டு. எம்எல்ஏ ஆவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாத சீட்டு. இங்க 5 சீட்டு வாங்கினாலும் 4 சீட்டு வின் பண்ணுவீங்க. 6 சீட்டு வாங்கினீங்க 4 சீட்டு வின் பண்ணீங்க இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை கேட்கிறேன், 6 வாங்கி 4 வின் பண்ணீங்களா இல்லையா? எப்படி வின் பண்ணீங்க? 4 வின் பண்ணீங்க. இதே நீங்க அதிமுக போனீங்கன்னா 10 வாங்கினீங்கன்னா 1 தானே வின் பண்ணுவீங்க. எது பெட்டர்? இதெல்லாம் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கேட்பாங்க, கேட்கதான் செய்வாங்க. இதை சமாளிக்க வேண்டியது, இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக எடுத்துக்கொண்டு போக வேண்டியது வந்து ஸ்டாலினோட கடமை. அவர் பார்த்துப்பாரு. பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு நேஷனல் லெவல்ல, ரீஜனல் லெவல்ல பாஜகவை எதிர்த்து அமைக்கிற ஒரு கூட்டணியா இது இருக்கு. பாஜக சித்தாந்தத்தை எதிர்த்து களமாடுற ஒரு கூட்டணியா இது இருக்கு. அந்த பாயிண்ட்ல வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த பிரின்சிபல்ல இருக்கிற இந்த கட்சிகள் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க, அந்த இடம் போன்ற விஷயங்களுக்காக போக மாட்டாங்க. ஏன்னா போட்டி போடுற இடங்கள்ல பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும்போது எதுக்காக போகணும் சார் அதிமுகவை நம்பி? அதுவே வலிமையற்று இருக்கு, அதை நம்பி ஏன் போகணும்? மிக்க நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து. தேங்க்யூ.